இன்னொரு சீன் அந்த பெட்ரூம்ல இருக்கிற சீன். அதான் பெட்ரூம் சீன் தான். அத நான் நான் பாத்துக்கிறேன்ப்பா. பார்த்துக்கிறேன்ப்பா. அவர் திரும்பி ஒரு பார்வை பார்ப்பாரு. எக்ஸாக்ட்லி எஸ். அது வந்து வாட் வாஸ் எமோஷன்ஸ் அந்த செட்ல இருக்கும்போது அந்த சீன் வாட் வாஸ் எமோஷன்ஸ் கோயிங் இன் யுவர் மைண்ட் சார்? இட்ஸ் குவைட், வெரி குவைட். அவர் வந்து கமல் சார் ஏன்னா ஏஜ் கேரக்டரில் அவர் மெதுவாக பேசுறாரு. எனக்கு கேட்கவே மாட்டேன் பாதி. நான் இன்னும் கிட்ட அப்பா அப்பான்னு போனேன். அப்பா சரிப்பா வந்துடு பண்ணிடுறேன் செல்வம் பண்ணிடுறேன். என்ன நம்ம பேசுனது கரெக்ட் தான், நம்ம டைலாக் கரெக்டாக முடிக்கிற மாதிரி பேசிட்டோம்னா மைண்ட் ஓடுது. ஆனால் இட்ஸ் அப்சல்யூட் அந்த அவரோட அந்த வாய்ஸ் அவங்க கம்மி மாடுலேட் பண்ணி அதுதான் அதெல்லாம் வந்து கோ ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்டப் மாதிரி. ஸோ அது ஒரு மறக்க முடியாத படம். இப்போ ரீரிலீஸ் கூட நல்லா போச்சு, நிறைய தேட்டர்ஸ் நல்ல ஃபுல் ஹவுஸ்லாம் ஆச்சு. எஸ். நாயகன் படம்லாம் லைக் எல்லாருமே இப்போ நிறைய ரீரிலீஸ் வரும்போது நாயகன்லாம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம். அப்போ ஸோ அந்த சமயத்தில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது அது எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்களே, ஸோ அது எப்படி இருக்குது இப்போ ரிலீஸ் ஆகும்போது டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அப்படி தான் அதே தான் ஆடியன்ஸ் வந்து அந்த அப்புறம் இருந்த ஆடியன்ஸ் சரி. நான் சொல்கிறது 87ல் இப்போ வந்து 2025 ஆடியன்ஸும் அப்படியே தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இப்போது இந்த படத்துக்கு வந்து ஏஜ் இதே இல்லை, எல்லா ஏஜும் பார்க்குற ஏஜ். அதில் லெனின் சார் சொல்லியிருந்தார் லைக் படமே நிறைய கட் பண்ணிட்டு தான் இவ்வளோ இதுன்னு சொல்லியிருந்தார். ஸோ அதில் உங்கள் சீன் ஏதாச்சும் கட் ஒரு 2-3 சீன் இதாகிடுச்சு, கட் ஆயிடுச்சு. பட் மெயின் சீன் நல்ல சீன்ஸ் வந்து மாட்டிக்கிச்சு எனக்கு. ஆமாம், இது கட் ஆயிருந்தா போயிருக்காது.